ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அள்ளி அர்ஜுனா படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2002 ஜனவரி 14 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோட டைரக்டர் சரண் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இந்த படத்தில் மனோஜ் பாரதராஜா அவர்களும் ரிச்சா பலுட் அவர்களும் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படின்னா ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பெருசாக ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு பையன் கிடையாது. அவங்களோட பிரச்சனையில் இந்த பையனை வந்து பெருசாக ஒன்று மதிக்கிறது இல்லை சின்ன வயசுலேருந்தே. அதனாலேயே இவருக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா மேலே பெருசாக ஒன்றும் பாசமே இருக்காது. ஒழுங்காகவும் படிக்கவும் மாட்டார். அவங்க அப்பா வந்து கடுப்பேற்றணும், அது மட்டும்தான் இவரோட வேலை. அவரை கடுப்பேற்றுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் உள்ளவர் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலியோட ரிச்சா பலுட் அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கும். அங்கே வந்து போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரிச்சா பலுட்டை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேகமாக முன்னாடி போவார். ஆனால் பொண்ணுக்கு வந்து இவரை பிடிக்காதனால அந்த பொண்ணு என்ன பண்ணிடும்னா அங்கேருந்து போயிடும். அப்புறம் சென்னைக்கு இவர் வந்து வந்துருவார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு வீடு எடுத்து தரீங்களான்னு இவர்கிட்டயே வந்து கேட்கும். அப்போ இவர் கொஞ்சம் கடுப்பாவார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போனவ தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கொஞ்ச நாள் போக போக என்னாகும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ரிச்சா பலுட் மேலே வந்து இவருக்கு கொஞ்சம் லவ் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிச்சா பலுட் எதுக்காக இவரை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அவங்களோட பொண்ணு தான். அவங்க பேர் வந்துட்டு பிரீத்தா. அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மால் ஒன்றுக்கு போவாங்க. அப்போ 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கரெக்டாக வர இவர் இருக்கார் இல்லையா, ஹீரோ இருக்கார் இல்லையா மனோஜ், அவர் போயிட்டு அந்த பொண்ணுக்கு போய் கிஸ் பண்ணிடுவார். அது வந்து ரொம்ப அசிங்கமாக என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி பாலியல் வன்முறை மாதிரி இருக்கும் இல்லையா. என்ன பண்ணிடுவாங்கன்னா வீட்டில் போயிட்டு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தனக்கு தானே மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிடுவாங்க. அதில் போயிட்டு தடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமான இன்ஜுரி ஆயிரும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அவருடைய அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண், அவர் தான் அவருக்கு அண்ணனாக இருப்பார். அவருக்கும் தங்கச்சியை காப்பாற்றவும் முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கொல்லாமல் விட மாட்டேன்ற மாதிரி அவர் இருப்பார். ஆனால் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சவங்க ரிச்சா பலுட் இவர் தான் காரணன்றதும் தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவரை இந்த ரிச்சா பலுட் வந்து ஃபாலோ பண்ணியே போய்கிட்டே இருப்பாரா இவர் மனோஜ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க ரிச்சா பலுட். கரணோட வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் வந்துட்டு அவங்களுடைய பூ வச்சு அவங்களுக்கு அந்த விளக்கெலாம் ஏற்றி வச்சுருக்க பார்ப்பாரு. பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே சங்கட்டமாக போயிடும். என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தப்படுவார், அழுவார். நம்மளால தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் ரிச்சா பலுட் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு தானே இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேணும்னே தான் அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவர் நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றாரு, அங்கே போனால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோவை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லிடுவாங்க. நான் வந்து உன்னைய வேணும்னு பிடிச்சி வந்து நான் உன்னிட்ட வந்து அடைக்கலம் கேட்கல, நான் உன்னை பழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். நீ வந்து இதையே நினச்சி நீ எப்போவுமே சாகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கடைசியில் மனோஜ் வந்துட்டு இதையே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிற மாதிரியும் தன்னோட லவரோடையும் சேராமையும் இருக்கிற மாதிரி ஒரு சோகமான மூவியாக தான் இந்த படத்தை நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.